28ஆம் தேதி சர்வர்லாம் ஸ்லோவாக இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா பாம்பை நேரத்தை பற்ற வச்சு விட்டுட்டாங்க. நாளை கழிச்சு வெடிக்க போகுது, அவன் டைம் முடிதான்னு சொல்லலை. நம்ம அஜித்தை பற்றி அஜித்தை பற்றி அவங்களுக்கு தான் தெரியுமே. எப்படின்னா வேலைக்கு போட்டும், பிஸ்னஸ் பண்ணட்டும், அவங்க என்னென்ன வேலை பார்க்குறோம் எல்லாம் பண்ணட்டும், நம்மளுக்காண்டி டைம் ஒதுக்கி இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி டைத்தை மட்டும் அறிவிக்காமல் விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை மத்தியானம் சாயங்காலம் 7:02 8:03 அப்படின்னு சொல்லி டைத்தை போட்டு விடுவாங்க, ட்ரீசர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது பயங்கர வரவேற்பு இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா பற்ற வச்சு விட்டுட்டாங்க, வெடிக்க போகுது. ஏன்னா அது மட்டும் சொல்ல தெரியும். ஏன்னா இதுவரை அஜித் படத்தில் பார்த்ததுலேயே ஒரு வித்தியாசமான ஃபேன் பாய் சம்பவம். நீங்கள் ரஜினி சாரை பார்த்துருப்பீங்க, பேட்டை படம் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணார். அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனு, பேட்டை படத்தை அப்படி பயங்கரம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ் கமல்ஹாசனோட உலகநாயகன் கமல்ஹாசனோட ஃபேனு, அவர் விக்ரம் படத்தில் செஞ்சு விட்டுருப்பாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் தரம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அட்லி என்னன்னா நம்ம விஜயோட ஃபேனு, அண்ணன் அப்படிம்பாப்புல, அவர் தெரியும் மர்சல் பிக்குன்னு சொல்லி பயங்கரம் பண்ணிட்டாப்புல. நம்ம தலை அஜித்தோட ஃபேனு அப்படின்னு சொல்லி ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபேன் பை மூமெண்ட் சொல்லி படம் பயங்கரமாக எடுத்து வச்சிருக்காப்புல. பேட்டை விக்ரம் பிகில் எப்படி பயங்கரமாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு இதுவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஃபேன் பாய் சம்பவம். எனக்கு அதை பார்த்தே வளர்ந்துருக்காரு, அந்த மாதிரி எடுப்புறாரு. இதை பார்க்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நேற்று ஒரு சின்ன கிளிப்ஸ் விட்டுருந்தாங்க, அதை பார்க்க என்ன தோணுச்சுன்னா, பில்லா படம் நம்ம பார்த்துருக்கோம், அப்படி கேங்ஸ்டராக வருவார் அந்த மாதிரி, அதே மாதிரி இருந்துச்சு. நேற்று ஒரு மீன் கூட பார்த்தேன், அதே தான் காமிச்சிருந்தாங்க. இந்த லப்பர் பந்தில் நம்ம தினேஷ் சார் வருவார்லாம், கொஞ்சம் வயசு கிரிக்கெட் எடுத்த மாதிரி இப்போ வருவார், அப்புறம் வயசு கூண்ணது கிரிக்கெட் எடுத்த மாதிரி வருவார். ஆனால் ரெண்டுக்குமே சாங் வச்சு கட்சிப்பெலாம் விட்டுருப்பாரு. அதே மாதிரி பில்லா படத்தில் எப்படி கேங்ஸ்டர் படமோ அதே மாதிரி இந்த மாதிரி மீன் பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் நேற்று ட்ரீசர் வெளியிடுறதுக்கு February 28 விட்டுருந்தாங்க. ஆனால் அதில் தலை அஜித்து அப்படி ஒரு பிளர்ராகவே காமிச்சிருந்தாங்க, ஒரு லுக்கு காமிக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் படம் ஷூட்டிங் பண்ணையில் ஒரு 2-3 லுக்கு காமிச்சிட்டாங்க. ஆனால் ட்ரீசர் வெளியிட்டுலாக்கு ஏதோ ஒரு லுக் காமிப்பாங்கன்னு பார்த்தா காமிக்கல. ஏன்னா அந்தளவுக்கு பிளாஸ்டாக இருக்கும். 28 பிளாஸ்ட் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கணும் உங்களுக்கு தெரியும். ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தில் இதுவரை எடுத்த படத்தில் எல்லா படத்தோட ஹீரோயின்லையுமே ரம்யா தான் பேர் வைப்பாரா. அதே மாதிரி இந்த படத்தில் திரிஷா நடிக்கிறாங்க. இந்த படத்தில் திரிஷாவுக்கு பேர் ரம்யாவான், அன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க, சுனில் நடிக்கிறாரு. சுனில் உங்களுக்கு தெரியுமா, ஜெயலலிதா படத்தில் நடிச்சிருப்பாரு, அவர் நடிக்கிறாரு. அவர் கெட்ட பேர் வழி வந்துச்சு, நல்ல வில்லன் கெட்ட பேர் பயங்கரமாக இருந்தார். இதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் கைதி படத்தில் பார்த்துருப்பீங்க, தரமாக நடிச்சிருப்பாரு, அவர் இந்த படத்தில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் யோகி பாபு நடிக்காரு. யோகி பாபு சொல்லவே வேணாம், இந்த ஏகப்பட்ட படத்தில் நம்ம தமிழ் சினிமா இப்போ கலக்கிட்டு இருக்காரு யோகி பாபு, அவர் நடிக்கிறாரு. அப்புறம் பிரசன்னா அவர் நடிக்கிறாரு. பிரசன்னா பார்த்தீங்கன்னா ஒரு லுக்லாம் விழுந்தாரு, இந்த முடி வளர்த்து கொண்ட போட்டிருக்க மாதிரி, அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு விருத்தமான ஃபேன் பாய் சம்பவம், ஒரு கேங்ஸ்டர் மூவி பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆகி முடிச்சுட்டு இப்போ என்னன்னா ட்ரீசர் 24 வெளியே வருது, படம் April 10 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி என்னன்னா இது May 1 கொஞ்சம் லேட்டாக போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ படத்தோட 2 அப்டேட் வந்துட்டே இருக்கு. அன்னைக்கு ரம்யா அந்த திரிஷாவோட பேர் வரையிலையும் April 10 சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நேற்று ட்ரீசர் 22 வருதுன்னு சொல்லி அப்பவும் கரெக்டாக April 10 சொல்லி அறிவிச்சிட்டாங்க. April 10 ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் இருக்கு. நம்ம இட்லி கடை படம், தனுஷோட இட்லி கடை படமும் வருது, ரெண்டுமே பயங்கரம் தான். அவர் டைரக்ஷனால பயங்கரமாக இருக்கும். இவர் அஜித் படம் நம்ம தளபதி வர மாதிரி இப்போ தனுஷ் அஜித் வராங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜிவி பிரகாஷ் மியூசிக் போடுற அவர் வேற ஏகப்பட்ட அப்படியே கொடுத்துட்டு இருக்காரு. நான் இவர் வந்து கிரீடம் படத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணல ஒரு 18 வருஷம் கேப் ஆகி போச்சு, இப்போ அவரோட ஜாயின் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு கொடுப்பேன் எனக்கு தெரியாதா, 100% கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. இப்போ அஜித் சொல்லுவார்ல, அவங்களுக்கு ரேஸ் கொடுக்கல, இப்போ எல்லா ஷூட்டிங்கும் முடிச்சுட்டு தான், எல்லா ஷூட்டிங் முடிச்சாதான் நான் காரோட கரெக்டாக இருக்கும், அப்போ 100% முயற்சி பண்ணி ஓட்ட முடியும். இல்லை படம் ஷூட்டிங் இருக்குது, நம்மளுக்காண்டி படம்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்லோவாக ஓட்டிகிட்டு இருப்பேன், அதனால தான் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு நான் ரேஸுக்கு வந்தேன்னு சொன்னார். அதே மாதிரி தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ். அஜித் சார் படம் 15 வருஷம் வந்திருக்கு, அதனால இன்னும் 100 எஃபெக்டை போட அப்படிங்கிறாரு, பயங்கரம் பண்ண அப்படிங்கிறாரு. தளபதிக்கு எப்படி தெரி படமோ, நம்ம தனுஷுக்கு எப்படி அசுரன் படமோ, அதே மாதிரி நம்ம அஜித்துக்கு குட் பை அக்லி படம் தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு கேங்ஸ்டர் மூவி. அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் அஜித்தை வச்சு எடுத்து முடிச்சோடனே அழுதுட்டாராம் அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் இன்டர்வியூல குட் பை அக்லி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வேற படத்துக்கு இன்டர்வியூ வராரு, ஆனால் இங்கே வேற ஒரு படத்துக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி பல சுற்றி வட்டாரங்கள்ல ஒரே குட் பை அக்லின்னு போயிட்டு இருக்கு. விடாமுயற்சி வந்து ஒரு ஃபேமிலி படம் ஆகி போச்சு. இப்போ குட் பை அக்லி ஒரு யங்ஸ்டருக்கான தரமான படமாக ரெடி பண்ணியிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த குட் பை அக்லி படத்துக்காண்டி யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.